Hi babes, welcome back to my channel Ramala Shifa. டிசையர் நாவலோடைய ஃபிஃப்த் எபிசோட் ஸ்பாய்லர்ஸ் பார்க்கலாம். இதை நான் நாவலில் இருந்து சொல்கிறேன். ஸோ இதில் வரது அப்படியே எக்ஸாக்டாக சீரீஸில் வருமான்னு எனக்கு தெரியாது. சரி வாங்க நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். வெண்லாங்கும் ஷங்கியும் ஹுவாயாங் கூட பேசுறதுக்காக அந்த ரூமில் இருக்காங்க. அப்போ அந்த டிடெக்டிவ் இருக்கால, அவள் அந்த வென்டிலேஷன்லேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் வெண்லாங்கும் சங்கியும் அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. ரெண்டு ஆல்ஃபா அந்த ரூமை விட்டு போகிறத பார்த்ததுமே இந்த டிடெக்டிவ் என்ன நடக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த ரூமில் இருந்து அந்த ஒமேகா சென்ட் வருது. அதுதான் ஹுவாயாங்கோடைய ஸ்மெல் வருது. அப்படின்னா இந்த ரெண்டு ஆல்ஃபாவும் ஹுவாயாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்களா அப்படின்னு அவன் பார்க்குறான். இப்போ அந்த டிடெக்டிவ்க்கே ஹுவாயாங்க நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியாதல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான். அப்புறம் மெதுவாக ஹுவாயாங் இருக்கிற அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறான். அதுவும் அந்த வென்டிலேஷனுக்கு அந்த பைப் வழியாக தான் உள்ளே போகிறான். போய் அங்கே பார்க்கும்போது ஜன்னல்கிட்ட ஹுவாயாங் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹுவாயாங்க அவனுடைய ரெட் பீரியடில் இருந்தால, அதை ரெட்டுன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இவனுக்கு அது ரெட் பீரியட் மாதிரி தான். ஸோ அதனால் அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவன் கை கால் கழுத்து அதுலெல்லாம் சங்கிலி கட்டி வச்சுருந்துருப்பான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காயமாயிருக்கும். அந்த காயத்தெல்லாம் இவன் பார்த்துட்டு, ஐயோ அந்த ஆல்ஃபாலாம் அவனை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். நைட் ஆனதுக்கப்புறம் அவன் ஹுவாயாங்கிட்ட பேச போகிறான். ஹுவாயாங் இவனை பார்த்ததுமே லைட்டாக ஷாக் ஆகிறான், யார் இவன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு உடனே இந்த டிடெக்டிவ், பயப்படாத, என்னை ஷெங் தான் அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, ஷெங் அனுப்பி வச்சாரா அப்படின்னு ஹுவாயாங் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். ஆமாம், உங்களை பத்திரமா கூப்பிட்டு வர சொன்னார், வாங்க அப்படின்னு கூப்பிட. ஆனால் ஹுவாயாங்கு, இல்லை நான் எப்படி நம்புறது, ஷெங்கு தான் உங்களை அனுப்புனது அப்படின்னு கேட்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஒரு நிமிஷம் இருங்க நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு அவன் உடனே ஷெங்கு கால் பண்ண. ஷெங்கு தான் எப்போ கால் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட்டுன்னு அவன் கால் அட்டன் பண்ணிடுறான். நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி ஹுவாயாங்கிட்ட ஃபோனை கொடுக்குறான். ஹுவாயாங்குடைய வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் தான் ஷெங்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உடனே அந்த டிடெக்டிவை ஹுவாயாங்க கூட்டிகிட்டு இங்கே வர சொல்கிறான். இப்போ ஷெங் இருக்கிற இடத்துக்கும் இந்த எக்ஸ் ஹோட்டலுக்கும் 20 மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸ். ஆனால் அந்த 20 மினிட்ஸு கூட ஷெங்கால் பொறுத்துக்க முடியல. எப்போ ஹுவாயாங் வருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவன் ஹுவாயாங்கை பார்த்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. அப்போ அந்த டிடெக்டிவ் இருக்கால, அவனே ஹுவாயாங்கோட அழகை பார்த்து ரொம்பவே ரொம்பவே ஆச்சரியப்படுறான். எப்படி அவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு. அப்புறம் அவங்க காரில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஷெங்கோடைய பாடி கார்ட்ஸ் வந்திருக்காங்க அவனை பத்திரமா அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக. அப்போ அதில் ஒரு பாடி கார்டு ஹுவாயாங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த டிடெக்டிவ், இன்னொரு டைம் அவனை பார்த்து அவன் கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹுவாயாங்காக பேசுகிறான். அப்புறம் ஷெங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷெங் ஓடி கதவை திறக்கிறான். அவன் ஹுவாயாங்க ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலாக இது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த ஸ்டோரி, ஓகேவா? ஹுவாயாங்க பார்த்ததுமே ஷெங் ரொம்பவே அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் அவன் இப்போ எந்த நிலமையில வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஷெங்கு நினச்சிட்டு இருக்கா அவனை ஃபிசிக்கலாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் உண்மையிலுமே அவன் ரெட் பீரியட்லேருந்து வெளியில் வந்ததாலேயே அவன் உடம்பு வீக்காக இருக்குது. அந்த வீக்காக இருக்கிறத இவன் இந்த வீக் அப்படின்னு மாற்றி தப்பாக நினச்சிக்கிறான். அப்புறம் இந்த டிடெக்டிவ் சொல்கிறான், நீங்கள் ஃபஸ்ட்டு இவரை பாருங்கள், நம்மளோட டீலிங்கெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி நாளைக்கு நீ என்னை மீட் பண்ணு, ஏன்னா அவனுக்கு அவன் 100 மில்லியன் தரேன்னு சொல்லியிருந்தால ஹுவாயாங்க கண்டுபிடிச்சான், அதை பற்றி தான் பேசிக்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு டிடெக்டிவ் அங்கே போகிறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவங்க காரில் வரும்போது ஒரு பாடி கார்டு ஹுவாயாங்கே பார்த்துட்டு வந்தான் அப்படின்னு சொன்னல, அந்த பாடி கார்டை போட்டு கொடுத்துட்றான் அந்த டிடெக்டிவ். ஏன்னா இவங்கெல்லாம் ஹுவாயாங் கூட இருந்து பார்த்துக்க வேண்டியவங்கல்ல, இவனே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் ஹுவாயாங் ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுறான். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ ஷெங்கு ஹுவாயாங்க ஒரு வீட்டில் இருந்தாங்கல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு ஷெங்குடைய வீட்டுக்கே, அது ஒரு வில்லா மாதிரி இருக்கும், அந்த வீட்டுக்கே அவன் ஹுவாயாங்க கூட்டிகிட்டு வந்துடுறான். அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது ஹுவாயாங் ஷெங் கிட்ட மெதுவாக கேட்குறான், உனக்கு உண்மையிலுமே அந்த ட்ரக் டெவலப்மெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டதுமே ஷெங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க தப்பாக நினச்சி தானே அவனை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஷெங் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் ஹுவாயாங்கு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷெங்குக்கு கொடுக்குறான். ஷெங்கால் அதை ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஹுவாயாங் அவன்கிட்ட கொடுக்குறான். ஆனால்
ஹுவாயாங் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப க்யூட்டா, ரொம்ப ஷையா, இவன பார்த்தாலே வெட்கப்படுவான்ல, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட இருந்து மறைஞ்சிடுச்சு அப்படின்னு ஷெங்க ஃபீல் பண்றான். ஏன்னா 1 மாசமா அவங்க எல்லாருமே சேர்ந்து அவன ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறதா நெனச்சுட்டு இருக்கான்ல. ஸோ ஹுவாயாங் இப்ப நடந்துக்கிறதெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. இருந்தாலும் ஹுவாயாங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக அடிக்கடி ஜோக் சொல்றான். அந்த ஜோக்குக்காக ஹுவாயாங்கும் லைட்டா சிரிக்கிறான். அந்த சிரிப்ப பார்க்க ஷெங்குக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹுவாயாங் குடுத்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு இப்ப ஷெங்கோட கம்பெனி ஓரளவுக்கு பரவால்ல அப்படின்ற நிலைமையில இருக்கு. இப்படியே அவங்க 2 பேருக்குள்ள டேஸ் போயிட்டு இருக்குது. இப்ப ஹுவாயாங் வந்து அங்கருந்து கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அதாவது அந்த எக்ஸ் ஹோட்டல்ல இருந்து. அப்ப இருந்து ஹுவாயாங் மறுபடியும் வேலைக்கு போகல. ஷெங்கு போக விடல. அவன வீட்லயே தான் வச்சிருக்கான். அங்க இருக்க தோட்டத்துக்கு போறது, அந்த வீட்ல இருக்க மத்த வேலைய பார்க்கறது. வேலைன்னா வீட்டு வேலை கிடையாது. அவனுக்கே பிடிச்ச வேலை செய்ற வேலை. அப்புறம் புக்கு படிக்கிறது இந்த மாரி வேலையாவே இருப்பான். அப்படியே டேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப ஷெங்கோடைய ரெட் பீரியட் மறுபடியும் வருது. அப்ப ஷெங்கோடைய உடம்பெல்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்கு. அப்போ ஆஃபீஸில் இருக்கும்போதே அவனுடைய செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் பேர் வந்து ஷின்னு நினைக்கிறேன். அவளை தானே போன டைம் ரெட் பீரியடுக்கு கூட்டிகிட்டு போனான். அவளை கால் பண்ணி ஏர்போர்ட் கிட்ட வந்து வெயிட் பண்ண சொல்கிறான். பண்ணிவிட்டு ஃபோனை வச்சிடறான். அன்றைக்கி ஈவினிங்கு ஹுவாயாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான் ஷெங்கு வருவான்னு. ஷெங்கு வரவே இல்லை. அவனுக்காக இவன் சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையிலேயும் ஆயிடுது. அவன் சாப்பிடவே மாட்டான். அந்த வீட்டில் நிறையா ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. அவங்க ஹுவாயாங்க சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஹுவாயாங் மேலே ஒரு மரியாதை. ஏன்னா இது வரைக்கும் ஷெங்கு எந்த ஒரு ஒமேகாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதால அவங்க ஹுவாயாங்க்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் ஹுவாயாங் சாப்பிடவே மாட்டான். ஷெங்கு வரட்டும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே இவனுக்கு ஞாபகம் வருது, இது ஷெங்கோடைய ரெட் பீரியட் தானே அப்படின்னு கேட்க, அந்த வேலை செய்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அமைதியாக இருக்காங்க. ஸோ இவனுக்கு புரிஞ்சு போயிடுது அவன் ரெட் பீரியடுக்காகத்தான் எங்கேயோ வெளியில் போயிருக்கான்னு. இவனுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு 7 டேஸ் கழித்து அவன் திரும்ப வரான். ஆனால் இந்த டைம் போன தடவை மாதிரி ஹுவாயாங் அவங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் அதே நேரத்தில் அவங்ககிட்ட பெருசாக ரியாக்ஷனே காட்ட மாட்டான். சிரிக்கவும் மாட்டான், கோவப்படவும் மாட்டான். ஃபேஸை வந்து அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் வச்சுருக்கான். ஷெங்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் அவனை சிரிக்க வைக்கிறதுக்கு, அவனை பேச வைக்கிறதுக்கு. ஆனால் அவன் பேசவே மாட்டான் எதுவுமே. அவன் பாட்டுக்கு என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரியே இருக்கான். ஷெங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அப்போ அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது ஹுவாயாங் அவன்கிட்ட கேட்குறான், என்னை நீ டர்ட்டின்னு நினைக்கிறியான்னு. அதை கேட்ட ஷெங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஷெங்கு பழைய மாதிரி இருந்திருந்தான். அவனுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி மற்றவங்க யூஸ் பண்ண ஒமேகாவை பிடிக்காது தான். ஆனால் ஹுவாயாங்கன்றதால அவனுக்கு எப்பயுமே ஒரு தனி எக்ஸப்ஷன் தான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கான். ஆனால் ஹுவாயாங் இப்படி கேட்க அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஷெங்குக்கு கொஞ்சம் லைட்டாக கோவம் வருது தான். ஏன்னா அவனோட ரெட் பீரியடில் வேறு என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே தோணுது. அப்போ ஹுவாயாங் கேட்குறான், உனக்கு அப்படின்னா அதுதான் வேணும்ல, வெறும் கிஸ்ஸிங்கு, ஹக்கிங்கு, ஒன்றா ஹக் பண்ணிட்டு தூங்குறது இதெல்லாம் உனக்கு பத்தலையா அப்படின்னு கேட்க, ஷெங்குக்கு மனசுக்குள்ளே செம்மையோ கோவம் வருது. இதெல்லாம் எப்படி பத்தும் அப்படின்னு தோணுது. அதான் இவனை லவ் பண்ணுறன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை இவன் சாமியாராக சொல்கிறானா அப்படின்னு ஷெங்குடைய மனசுக்குள்ளே கோவம் வருது. இருந்தாலும் இதுவே வேற உண்மையாக இருந்தால் அவன் திட்டி இருப்பான். ஆனால் ஹுவாயாங்கன்றதால அவனை திட்டாமல் எப்படியோ லைட்டாக சமாதானப்படுத்ததான் ட்ரை பண்ணுறான். ஆனால் ஷெங்குக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் அந்த கோவத்தை வெளியில் காட்ட மாட்டான். ஹுவாயாங் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அப்போ ஷெங்கு வேறு வழி இல்லாமல் அந்த பக்கம் திரும்பி தூங்கிடுறான். காலையில் ஆகுது. அப்போ ஷெங்கு முழிக்கும் போதே அவனுடைய ரூம் ஃபுல்லாக அந்த ஹுவாயாங்குடைய ஃபெர்மான்ஸோட ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. அவன் பயந்துட்டு எழுந்திரிச்சு பார்த்தா கீழே ஹுவாயாங் மயக்கம் போட்டு கிடக்குறான். உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இவனுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குல்ல, அந்த டிசீஸால் தானே இவனும் ஷெங்கும் ஒன்று சேராமல் இருக்காங்க. ஆனால் அந்த மற்ற எக்ஸ் ஹோட்டலில் இவனுக்கு என்னமோ தப்பு நடந்துச்சுன்னு நினச்சிட்டு இருக்கான்ல, அது வந்து இவனோட டிசீஸை ரொம்ப அதிகமாக்கிடுச்சு அப்படின்னு ஷெங்கிட்ட டாக்டர் சொல்கிறாரு. அந்த டாக்டரும் ஹுவாயாங்கோடைய ஆளு தான் போல். ஸோ அவனை அங்கேயே 2-3 நாள் அட்மிட் பண்ணி பார்த்துக்கணுன்னு சொல்ல ஹுவாயாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ ஷெங்கு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், அன்றைக்கி அவன் ரெட் பீரியடுக்கு அந்த பொண்ணை ஏர்போர்ட்லேருந்து வெயிட் பண்ண சொன்னால, ஆக்சுவலாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான்.
அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அவளுக்கு தேவையான மணி எல்லாம் கொடுத்து இதுக்கு மேலே நமக்குள்ளே எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் கூட பிரேக்கப் தான் பண்ணியிருப்பான். அப்போ அந்த பொண்ணு அந்த அப்பார்ட்மெண்ட் மணியெல்லாம் வாங்கிக்குவான். ஆனால் அழுவா, ப்ளீஸ் வேண்டாம் பிரேக்கப் பண்ணாதன்னு. இருந்தாலும் ஷெங்கு ஹுவாயாங்காக இனிமேல் நான் வேறு யாரு கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அவள் கூட பிரேக்கப் பண்ணி அனுப்பி வச்சுட்டு இவன் மட்டும் தனியாக தான் ஒரு ஐலாண்டில் போய் 7 நாள் இருந்துட்டு வந்திருப்பான். ஆனால் இதெல்லாம் ஹுவாயாங்க்கு தெரியாது, அவன் சொல்லவும் இல்லை. அப்புறம் ஷெங்கு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவனை பார்க்கறதுக்கு வென்லாங் வந்திருக்கான். வென்லாங் இவனை பார்த்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் ஒன்றும் இல்லை, என்னை பார்த்தா தெரியல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லை, என்ன பிரச்சனை, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க அவனுடைய மெடிசன் ஏதோ ஓவர் டோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வேணுமுன்னே ஷெங் இவங்கிட்ட கோவமாக பேசாமல் தூங்குனால ஸோ ஷெங்கை வேணுமுன்னே பேடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லி ஹுவாயாங் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதை வென்லாங்கிட்ட சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு வென்லாங் அவனை திட்டுறான். அப்புறம் இவன் இந்த கம்பெனியோடைய அந்த ட்ரக் டெவலப்மெண்ட் எல்லாம் ஷெங்கோடைய கம்பெனி கொடுத்ததால இப்போ வென்லாங்கோட கம்பெனியில் லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது, கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு வென்லாங் சொல்ல, உனக்கு எவ்வளோ நஷ்டமாச்சுன்னு சொல்ல அதை நான் தரேன், ஆனால் இனிமேல் ஷெங்கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு ஹுவாயாங் சொல்கிறான். நான் எங்கே அவன்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன், அன்றைக்கி அவன் என்கிட்ட சண்டை போட்டதுலேருந்து அவன் பக்கத்தில் கூட நான் போகிறதில்ல அப்படின்னு வென்லாங் சொல்கிறான். அப்போ வெளியிலேருந்து பாடி கார்டு குரல் கொடுக்குறான், முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. ஷெங்கு தான் அந்த பாடி கார்டை விட்டுட்டு போயிருக்கான் ஹுவாயாங்காக. நான் எந்திரிச்சிட்டேன், உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் உள்ளே வரல, ஆனால் 5 மினிட்ஸ் கழிச்சு டாக்டர் வருவார் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு ஹுவாயாங் சொல்கிறான். அப்போ வென்லாங் நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு ஆக்சுவலாக ஹுவாயாங் கதை வழியாக உள்ளே வந்திருக்க மாட்டான், ஜன்னல் வழியாக தான் உள்ளே வந்திருப்பான். அது வழியாக அவன் வெளியில் போயிடுறான். அப்புறம் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஹுவாயாங்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஹுவாயாங் இப்பயும் ஷெங்கு கிட்ட சரியாக பேசவே மாட்டான். அது எப்படியோ ஷெங்கும் ட்ரை பண்ணி பார்க்குறான், ஆனால் ஹுவாயாங்கோடைய அந்த ரியாக்ஷனை மாற்ற முடியல. ஸோ ஷெங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறான். அப்போ அதில் போக்கியான்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கேட்குறான், ஏன்டா உனக்கு தான் மற்றவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் பிடிக்காதில்ல, பேசாமல் அந்த ஹுவாயாங்கை எங்கிட்ட அனுப்பி வச்சிடும், உன்னோட ட்ராஷை நான் வச்சுக்கிறேன், அதாவது உன்னோட குப்பையை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஷெங்குக்கு செம்மையாக கோவம் வருது. யாரோட குப்பைன்னு சொன்னா அப்படின்னு அவனை அடிக்க போகிறான். அப்புறம் அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை சமாதானப்படுத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் போக்கியாவுக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவன் ஹுவாயாங்கை கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவனை லைட்டாக ரெடியாக சொல்கிறான். அதாவது ரொம்ப கிராண்டாக இல்லாமல் லைட்டாக ரெடியாக சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரியே ஹுவாயாங்கு ரெடியாகி வரான். ஆனால் ஹுவாயாங்கை பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவராக ரெடியான மாதிரி இருக்குது. நான் உன்னை லைட்டாக தானே ரெடியாக சொன்னேன் அப்படின்னு கேட்க, நான் லைட்டாக தான் ரெடியாக இருக்கேன், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு ஹுவாயாங் கேட்குறான். ஏன்னா ஹுவாயாங் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணியிருக்க மாட்டான், ஒரு சாதாரண ட்ரெஸ் தான் போட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த ட்ரெஸ்லேயே அவன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான் நம்ம. அப்புறம் ஷெங்கே உள்ளே போய் அவனுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஹுவாயாங் போட்டிருக்கிறது தான் இருக்கிறதுலே சிம்பிளான ட்ரெஸ்ஸு. ஸோ ஷெங்குக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்புறம் ஷெங்கே வேறு வழி இல்லாமல் புரிஞ்சுக்கிறான், நீ ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருக்க, ஸோ எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ இன்னும் அழகாக தான் இருப்ப, வா போகலாம் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போகிறான் பார்ட்டிக்கு. பார்ட்டியில் அந்த போக்கியா ஷெங்கை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறான். கூட ஹுவாயாங் வந்ததுமே, ஓ சிஸ்டர் இன்லா நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறான். அந்த லிட்டில் சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவான். அந்த சிஸ்டர் இன்லா அப்படின்ற வார்த்தையை கேட்டதுமே ஹுவாயாங்க்கு செம்மையாக வெக்கமாக வருது. ஆனால் ஷெங்குக்கு போக்கியா ஹுவாயாங்கிட்ட பேசுறது பிடிக்கல. அப்புறம் பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அமைதியாக உட்காந்து ஹுவாயாங் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஷெங்கு ஹுவாயாங்கே நோட்டீஸ் பண்ணுறான். இதே மாதிரி ஒரு கேதரிங்க்கு அவன் ஃபஸ்ட் ஒரு டைம் ஹுவாயாங்கை கூட்டிகிட்டு வரும்போது அவனுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அவன் ரொம்ப ஒரு பழைய ட்ரெஸ் போட்டு வந்திருப்பான். ஸோ எல்லாருக்கிட்டே இருந்து அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சான். ஆனால் இப்போ அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஹுவாயாங்க ரொம்ப பெருமையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட நம்ம ஸ்பாய்லரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தான் 5th எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொன்னதில் பாதி விஷயம் 5th எபிசோடில் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5th எபிசோட ப்ரிவ்யூ பார்க்கும்போது இந்த மாதிரி எதுவுமே அதில் வரலை. சரி 5th எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்பாய்லர்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பீப்ஸ், பை.